என் தங்கமே, அந்த மரத்தின் நிழலில் நீ நின்று அனுபவித்த அமைதி இப்போ உன்னோட உள்ளத்துக்குள்ள ஒரு விதமாக தங்கியிருக்கும். நீ நகர்ந்தாலும் அந்த அமைதி நகராது. அது உன் நடைமுறையில் கலந்து விடும். நீ பேசும் வார்த்தைகளில் மென்மையா வெளிப்படும். நீ அமைதியாக இருந்த அந்த நொடி உன் வாழ்க்கைக்கு ஒரு புதிய ஒழுங்கை கற்றுக் கொடுத்திருக்கிறது. நீ இதுவரை நலத்தை ஒரு இலக்காக நினைத்திருப்பாய். அதை அடைய வேண்டும், பிடிக்க வேண்டும், அடக்கி வைக்க வேண்டும். ஆனா நலம் இலக்கு இல்லை. அது ஒரு ஓட்டம். நீ அதோட சேர்ந்து நடக்க கற்றுக்கொண்டா போதும். மரம் உனக்கு அதைத்தான் காட்டியது. அது நிற்கிறது. அதே நேரம் வளர்கிறது. ஓடாமல் முன்னே போகிறது. என் தங்கமே, நீ உன் உள்ளத்துல சுமந்து வந்த வார்த்தைகள் இப்போ சற்று சிதற ஆரம்பிக்கும். சொல்லப்படாத வருத்தங்கள், அடக்கப்பட்ட கோபங்கள், வெளியில் காட்ட முடியாத பயங்கள், இவை எல்லாம் மெதுவாக வெளியே வர இடம் தேடுகின்றன. நீ பயப்பட வேண்டாம். இது உடைதல் இல்லை. இது சுத்திகரிப்பு. பழைய காற்று வெளியேறாமல் புதிய காற்று உள்ளே வராது. மரத்தின் வேர்கள் மண்ணுக்குள்ள ஆழமா போகும். அதே போல தான் உன் நலமும். மேலே சிரிப்பு வந்தால் போதும் என்று நினைக்காதே. உள்ளே உறுதி வரணும். அந்த உறுதி இப்போ உருவாகிக் கொண்டிருக்கிறது. நீ அதை கட்டாயப்படுத்த வேண்டாம். அது தானாக வலுப்படும். என் தங்கமே, சில நாட்கள் நீ காரணமே இல்லாம சோர்வாக உணரலாம். அந்த சோர்வு ஒரு பின்னடைவு இல்லை. அது உடல் மனம் புதிய ஒழுங்குக்கு தன்னை மாற்றிக்கொள்ளும் அறிகுறி. பழைய வேகத்தில் ஓட பழகிய மனசு புதிய அமைதியை முதலில் புரிந்து கொள்ள முடியாது. அதனால் சோர்வை எதிரியாக நினைக்காதே. அது மாற்றத்தின் தோழன். நீ மரத்தின் நிழலில் நின்றபோது எதையும் கேட்கவில்லை. எதையும் வேண்டவில்லை. அதுதான் முக்கியம். கேட்காத இடத்தில தான் பல பதில்கள் வரும். வேண்டாத இடத்தில தான் பல வரங்கள் வந்து சேரும். இப்போ உன் வாழ்க்கை அந்த நிலைக்கு மெதுவாக நகர்கிறது. என் தங்கமே, உன் உடம்பு இப்போ உன்னோட பேச ஆரம்பிக்கும். எப்போ ஓய்வு தேவை, எப்போ நகர்வு தேவை, எதை சாப்பிடணும், எதை தவிர்க்கணும். இந்த சின்ன சின்ன சைகைகளை நீ மதிச்சா பெரிய பிரச்சனைகள் உன் வாழ்க்கைக்குள் வராது. நலம் என்பது பெரிய அதிசயம் இல்லை. அது தினசரி கவனம். மரத்தின் இலைகள் ஒவ்வொன்றும் தனித்தனி. ஆனா அவை எல்லாம் ஒரே மரத்தோட சொந்தம். அதே போல உன் வாழ்க்கையில பல பகுதிகள் இருக்கு. வேலை, குடும்பம், மனசு, உடல், ஆன்மா. இவை எல்லாம் தனித்தனியா தோன்றினாலும் ஒன்றுக்கொன்று இணைந்தவை. ஒரு பகுதியை நீ அன்போட கவனிச்சா மற்ற பகுதிகளும் ஒத்துழைக்கும். என் தங்கமே, நீ இதுவரை உன்னை கடினமாக நடத்தி கொண்டிருக்கலாம். இன்னும் முயற்சி பண்ணணும். இன்னும் தாங்கணும். இன்னும் சமாளிக்கணும். ஆனா நலம் கடினத்தில வளராது. அது கருணையில வளருது. நீ உன்னோட பேசும் விதத்தை சற்று மென்மையாக்கு. நான் முடிந்த அளவுக்கு செய்தேன் என்று சொல்லிக்கொள். அந்த ஒரு வாக்கியம் உன் நரம்புகளை தளர வைக்கும். நீ மரத்தின் நிழலில் நின்ற அந்த நொடி உன் உள்ளத்துக்கு ஒரு இடைவெளி கிடைத்தது. அந்த இடைவெளி தான் இப்போ நீ உணர்கிற தெளிவு. எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்த மாதிரி இல்ல. ஆனா எதை முதலில் சமாளிக்கணும் என்ற தெளிவு வரும். இந்த தெளிவு தான் நலத்தின் அடுத்த கதவு. என் தங்கமே, சில மனிதர்கள் உன் வாழ்க்கையில மெதுவாக விலக ஆரம்பிக்கலாம். அது தண்டனை இல்லை. அது பாதுகாப்பு. எல்லாரும் உன் பயணத்துக்கு பொருத்தமானவர்கள் இல்லை. மரம் எல்லா கிளைகளையும் ஒரே நேரம் வைத்துக்கொள்ளாது. சில கிளைகள் உதிரும். அதனால் தான் மரம் சீராக வளரும். நீ இப்போ உணர்கிற அமைதி உன்னை மாற்றும். நீ எல்லாத்துக்கும் உடனே எதிர்வினை காட்ட மாட்டாய். சற்று நிறுத்தி சுவாசித்து பிறகு பேசுவாய். இந்த ஒரு மாற்றம் தான் பல சண்டைகளை தவிர்க்கும். பல உடல் வலிகளை குறைக்கும். பல தவறான முடிவுகளை நிறுத்தும். என் தங்கமே, நலம் உன் வாழ்க்கையில வந்துவிட்டதா என்று நீ சோதிக்க வேண்டாம். சோதனை வந்தால் சந்தேகம் வரும். சந்தேகம் வந்தால் மனசு இறுக்கம் அடையும். அதற்கு பதிலா நீ உன் நாளை சாதாரணமா வாழ். அந்த சாதாரணத்தில தான் மாற்றம் ஒளிந்திருக்கும். மரத்தின் நிழல் உனக்கு கற்றுக் கொடுத்த இன்னொரு விஷயம். எல்லாத்தையும் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. மரம் பழம் கொடுக்கிறது. ஆனா பழத்தை கிளையில் பிடிச்சு வைக்காது. விட்டுவிடுகிறது. நீயும் உன் சுமைகளை அவ்வப்போது விட்டுவிட பழகு. அது பலவீனம் இல்லை. அது புத்திசாலித்தனம். என் தங்கமே, உன் தூக்கம் மாற ஆரம்பிக்கலாம். கனவுகள் தெளிவாகலாம். அல்லது கனவுகள் இல்லாத ஆழ்ந்த தூக்கம் வரலாம். இரண்டும் நல்லதே. உடல் மனம் சரிசெய்து கொள்ளும் வேலை தூக்கத்தில் தான் நடக்கும். அதற்கு நீ இடம் கொடுத்திருக்கிறாய்.
நீ மரத்தின் நிழலில் நின்றபோது யாரும் கை தட்டவில்லை, யாரும் பாராட்டவில்லை. ஆனா அந்த நொடி உன் வாழ்க்கையில மிக முக்கியமானது. சில மாற்றங்களுக்கு சாட்சி யாரும் இருக்க மாட்டார்கள். ஆனா அதன் விளைவு உன் வாழ்வை முழுசா மாற்றும். என் தங்கமே, நாளை நீ சின்ன சின்ன விஷயங்களுக்கு நன்றி சொல்ல ஆரம்பிப்பாய். ஒரு நல்ல தேநீர், ஒரு அமைதியான காலை, ஒரு வலி இல்லாத நொடி. இந்த நன்றி உணர்வு தான் நலத்தை நிலைநிறுத்தும் மருந்து. நன்றி சொல்லும் மனசு உடம்புக்கு ஓய்வு கொடுக்கும். நீ இப்போ உன் உடம்பையும் மனசையும் எதிர்த்து போராடவில்லை. நீ அதோட கூட்டணி போட்டிருக்கிறாய். இந்த கூட்டணி தான் நீண்ட நாள் நிலைக்கும் நலத்தின் அடித்தளம். எதிரி இல்லாத இடத்தில சக்தி வீணாகாது. என் தங்கமே, சில நாட்கள் பழைய பழக்கங்கள் திரும்ப வர முயற்சி செய்யலாம். கவலை, அதிக யோசனை, தேவையில்லாத குற்ற உணர்வு. அதை கண்டா பயப்படாதே. அது கடைசி முயற்சி. நீ இப்போ வேற பாதையில் இருக்கிறாய். திரும்ப அழைக்கும் சத்தம் கேட்கும். ஆனா நீ நிற்க வேண்டிய இடம் இது இல்லை. மரத்தின் நிழல் உனக்கு ஒரு நினைவூட்டல். வளர்ச்சிக்கு வெயில் தேவை, ஓய்வுக்கு நிழல் தேவை. இரண்டையும் சமநிலையா வைத்துக்கொண்டா தான் நலம் நீடிக்கும். நீ இப்போ அந்த சமநிலையை கற்றுக்கொண்டிருக்கிறாய். என் தங்கமே, நலம் உன் வாழ்க்கையில கதவா திறந்துடுச்சு. ஆனா அது ஒரே நாள்ல எல்லாத்தையும் மாற்றாது. அது தினசரி உன்னை சந்திக்கும். நீ அதை அடையாளம் காண பழகினா வாழ்க்கை உன்னை காயப்படுத்தாது, கற்றுக்கொடுக்கும். நீ மரத்திலிருந்து விலகினாலும் மரம் உன்னை விட்டு விலகாது. அதன் பாடம் உன் உள்ளத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அவசரம் வேண்டாம், எதிர்ப்பு வேண்டாம். நீ உன் வேகத்துல நட. நலம் உன் வேகத்துக்கு தானாக சரி செய்யும். என் தங்கமே, நீ இப்போ பாதுகாப்பில் இருக்கிறாய். உன் உடம்பு உன்னை தாங்கும். உன் மனசு உன்னை வழி நடத்தும். உன் வாழ்க்கை உனக்கு இடம் தரும். மரத்தின் நிழலில் தொடங்கிய இந்த அமைதி உன் வாழ்க்கையின் பல நிழல்களாக மாறும். ஒவ்வொரு நிழலும் உன்னை குளிர்விக்கும். ஒவ்வொரு குளிர்ச்சியும் உன்னை வலுப்படுத்தும். அமைதியாக இரு. நீ சரியான பாதையில் இருக்கிறாய். நலம் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறது. நீ இப்போ உணர்கிற அமைதி உன்னை மாற்றும். நீ எல்லாத்துக்கும் உடனே எதிர்வினை காட்ட மாட்டாய். சற்று நிறுத்தி சுவாசித்து பிறகு பேசுவாய். இந்த ஒரு மாற்றம் தான் பல சண்டைகளை தவிர்க்கும். பல உடல் வலிகளை குறைக்கும். பல தவறான முடிவுகளை நிறுத்தும். என் தங்கமே, நலம் உன் வாழ்க்கையில வந்துவிட்டதா என்று நீ சோதிக்க வேண்டாம். சோதனை வந்தால் சந்தேகம் வரும். சந்தேகம் வந்தால் மனசு இறுக்கம் அடையும். அதற்கு பதிலா நீ உன் நாளை சாதாரணமா வாழ். அந்த சாதாரணத்தில தான் மாற்றம் ஒளிந்திருக்கும். மரத்தின் நிழல் உனக்கு கற்றுக் கொடுத்த இன்னொரு விஷயம். எல்லாத்தையும் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. மரம் பழம் கொடுக்கிறது. ஆனா பழத்தை கிளையில் பிடிச்சு வைக்காது, விட்டுவிடுகிறது. நீயும் உன் சுமைகளை அவ்வப்போது விட்டுவிட பழகு. அது பலவீனம் இல்லை, அது புத்திசாலித்தனம். என் தங்கமே, உன் தூக்கம் மாற ஆரம்பிக்கலாம். கனவுகள் தெளிவாகலாம். அல்லது கனவுகள் இல்லாத ஆழ்ந்த தூக்கம் வரலாம். இரண்டும் நல்லதே. உடல் மனம் சரிசெய்து கொள்ளும் வேலை தூக்கத்தில் தான் நடக்கும். அதற்கு நீ இடம் கொடுத்திருக்கிறாய். நீ மரத்தின் நிழலில் நின்றபோது யாரும் கை தட்டவில்லை, யாரும் பாராட்டவில்லை. ஆனா அந்த நொடி உன் வாழ்க்கையில மிக முக்கியமானது. சில மாற்றங்களுக்கு சாட்சி யாரும் இருக்க மாட்டார்கள். ஆனா அதன் விளைவு உன் வாழ்வை முழுசா மாற்றும். என் தங்கமே, நாளை நீ சின்ன சின்ன விஷயங்களுக்கு நன்றி சொல்ல ஆரம்பிப்பாய். ஒரு நல்ல தேநீர், ஒரு அமைதியான காலை, ஒரு வலி இல்லாத நொடி. இந்த நன்றி உணர்வு தான் நலத்தை நிலைநிறுத்தும் மருந்து. நன்றி சொல்லும் மனசு உடம்புக்கு ஓய்வு கொடுக்கும். நீ இப்போ உன் உடம்பையும் மனசையும் எதிர்த்து போராடவில்லை. நீ அதோட கூட்டணி போட்டிருக்கிறாய். இந்த கூட்டணி தான் நீண்ட நாள் நிலைக்கும் நலத்தின் அடித்தளம். எதிரி இல்லாத இடத்தில சக்தி வீணாகாது. என் தங்கமே, சில நாட்கள் பழைய பழக்கங்கள் திரும்ப வர முயற்சி செய்யலாம். கவலை, அதிக யோசனை, தேவையில்லாத குற்ற உணர்வு. அதை கண்டா பயப்படாதே. அது கடைசி முயற்சி. நீ இப்போ வேற பாதையில் இருக்கிறாய். திரும்ப அழைக்கும் சத்தம் கேட்கும். ஆனா நீ நிற்க வேண்டிய இடம் இது இல்லை. மரத்தின் நிழல் உனக்கு ஒரு நினைவூட்டல். வளர்ச்சிக்கு வெயில் தேவை, ஓய்வுக்கு நிழல் தேவை. இரண்டையும் சமநிலையா வைத்துக்கொண்டா தான் நலம் நீடிக்கும். நீ இப்போ அந்த சமநிலையை கற்றுக்கொண்டிருக்கிறாய். என் தங்கமே, நலம் உன் வாழ்க்கையில கதவா திறந்துடுச்சு. ஆனா அது ஒரே நாள்ல எல்லாத்தையும் மாற்றாது. அது தினசரி உன்னை சந்திக்கும்.
நீ அதை அடையாளம் காண பழகினா வாழ்க்கை உன்னை காயப்படுத்தாது, கற்றுக் கொடுக்கும். நீ மரத்திலிருந்து விலகினாலும் மரம் உன்னை விட்டு விலகாது. அதன் பாடம் உன் உள்ளத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அவசரம் வேண்டாம், எதிர்ப்பு வேண்டாம். நீ உன் வேகத்துல நட. நலம் உன் வேகத்துக்கு தானாக சரி செய்யும். என் தங்கமே, நீ இப்போ பாதுகாப்பில் இருக்கிறாய். உன் உடம்பு உன்னை தாங்கும். உன் மனசு உன்னை வழி நடத்தும். உன் வாழ்க்கை உனக்கு இடம் தரும். மரத்தின் நிழலில் தொடங்கிய இந்த அமைதி உன் வாழ்க்கையின் பல நிழல்களாக மாறும். ஒவ்வொரு நிழலும் உன்னை குளிர்விக்கும். ஒவ்வொரு குளிர்ச்சியும் உன்னை வலுப்படுத்தும். அமைதியாக இரு. நீ சரியான பாதையில் இருக்கிறாய். நலம் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறது.